கல்யாணம் முடிக்கும் பொழுது தேடுங்க நல்ல குணம். எப்படி பார்க்கிற நல்ல குணம்? எப்படி பார்க்கிறது? அவங்களோட வாப்பா, அவங்களோட உம்மா, அவங்களோட சாட்சி, அவங்களோட மாமா குடும்பத்துல விளங்கும். சண்டை குடும்பத்துல போய் முழுந்தீங்களோ, அல்லாஹு அக்பர். தஹஜ்ஜத் சுபஹ்ல ஸ்டார்ட் ஆகும், டீல இருந்து ராவைக்கு பெட்ல படுக்கும் வரைக்கும் சண்டை. அது சண்டை பிடிச்சி வாப்பா பழக்கிட்டான் குடும்பத்தை. எந்த நேரமும் சண்டை. சண்டை பிடிச்சா தான் அவங்களுக்கு சந்தோஷம். சில குடும்பத்துல விழுந்துருவீங்க, வாயை திறந்த டெனேஜ் லைன். அந்த பெண்களுடைய வாயை திறந்தா டெனேஜ் லைன் நல்ல. இது வாழ்க்கையிலே அல்லாஹ் சொல்கிறான், ஃபீஹின்ன கைராத், சொர்க்கத்தில் இருக்கிறார்கள் நல்ல குணமுடையவர்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்றா என்ன, ஹிசான், முகமும் அழகானவர்கள். அவ முதல் அழகாரிக்கணும் என்ன குணம், அதுக்கு பிறகுதான் முகம். அவ ஏற்கனவே நாங்க சென்ற வசனங்கள்ல ஹூர்ஈனுடைய 10 தன்மைகளை படித்தோம். இதுல அல்லாஹ் சொல்றான், ஃபீஹின்ன கைராத்துன் ஹிசான், அங்க இருக்கிறார்கள் நல்ல குணமுடையவர்கள். நீங்க உழைச்சு கொடுத்தோ இல்லையோ, வாழ்க்கை வாழ்க்கை. காசை கண்டா சிரிப்பு. காசை கண்டா 1 லட்சம் ரூபாய் நீட்டினீங்களோ, ஒரு காப்பை கொண்டே கொடுத்தீங்களோ, அல்ஹம்துலில்லாஹ் நல்ல சந்தோஷமா சிரிக்காது. உங்கள்கிட்ட காசு இல்லை, உங்களுக்கு ஒரு நோய் வந்துட்டு விலங்கு வாழ்ற குணம். நல்லா வாழ்ந்தீங்க, நல்லா தான் இருந்தீங்க, திடீரென்று உங்களுக்கு ஒரு நோய் வந்துட்டு அப்ப அவளோட குணம் விளங்கும். ஆகவே திருமணம் செய்ததற்கு பிறகு சிந்திச்சு பிரயோஜனம் இல்லை. திருமணம் முடிக்க முன்னால் யோசிக்கணும், குணம் இருக்குதா, நல்ல அஹ்லாக் இருக்குதா. எல்லாரும் ஹிஜாப பாக்குறது, அல்ஹம்துலில்லாஹ். நாங்க எங்கட மகனுக்கு தேடுறது ஃபுல் ஹிஜாப், நல்ல விஷயம், யாரும் தடுக்க இல்லை. நல்ல ஹிஜாப தேடுங்க. ஹிஜாபோட சேர்த்து குணம் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கொள்ளு. ஹிஜாபோட சேர்த்து நல்ல அஹ்லாக் இருக்குதா, இதை பார்த்துக்கொள்ளு. அதனால அல்லாஹ் நம் அனைவர்களையும் கெட்ட குணமுடைய பெண்களை விட்டு பாதுகாப்பானாக.